பார்வதி பதையே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு முறைவா போற்றி. சிவபூமி தேவார மடத்தினை தன்னுடைய திருக்கரங்களினாலே வைபவ ரீதியாக திறந்து வைப்பார். शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय கொடியதன்முருகுமை குழம்பிகு கரியது மடிகொடுதனடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவின பயில்வலி வலமுறை தனந்தரும் கல்வியர் ஒரு நாளும் தளவறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றதே. முருகனே செந்தி முதல்வனுமாயோன் மருகனே ஈசன் மகனே நம்பியே நின்னுடைய தண்டனைக்காக நம்பியே கைத்தொழுவேன் நான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிதம்பரம் தொடர்ந்து தீபமேற்றாலும் என்று நினைக்கின்றோம். சிவபூமி விழாக்களை எப்போதும் கண்டு சிறப்பித்து ஆசி வழங்குகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பார்ந்த நிறைவாக சிவபூமி அறக்கட்டளையுடைய மதிப்பார்ந்த தலைவர் செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்கள் நிறைவான தீபமேற்றி இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பிப்பார்கள். கோட்டை தேவார மடம் என்று விளங்குகின்றது. இறைவனை வழிபடுகின்ற போது நாங்கள் திருமுறைகளை ஓதுகின்றோம். திருமுறைகளை ஓதிய நாயன்மார்கள் தங்களுக்கெல்லாம் துன்பம் வருகின்ற போதுதான் தேவாரங்களை அருளி இருக்கின்றார்கள். வெப்பு நோய் வருகின்ற போது ஒரு தேவாரம், இன்னொரு என்ன நேரங்களில் எல்லாம் சமணர்கள் சுண்ணாம்பு அறையிலே அடைத்த போது இன்னும் ஒரு தேவாரம், கல்லிலே கட்டி கடலிலே போட்ட போது இன்னும் ஒரு தேவாரம், இப்படி பல்வேறு திருமுறைகளை ஓதிய வழிகளாக்குவதற்கு நாங்கள் கையாண்ட ஒரே ஒரு வழிமுறை இறைவனை திருமுறைகளால் மன்றாடி வணங்குவது மட்டும்தான். பெருமதிப்புக்குரியவர்களே, இந்த நாயன்மார்கள் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அல்லது காலம் குறிப்பிட முதலே நமக்கு சொல்லி தந்த அந்த பெரும் திருமுறைகளின் மூடாக நாங்கள் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவோம், நெறிகளை பரிகளாக்குவோம் என்கின்ற நம்பிக்கையோடு காலத்திற்கு உகந்ததாக இங்கே வருகின்ற சிறுவர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் தேவாரத்தை, திருவாசகத்தை, திருமுறைகளை பண்ணோடு இசைப்பதற்காக வட்டுக்கோட்டையிலே அமைய இருக்கின்ற இந்த தேவார திருமடம்
நிறைவானதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த நீதியரசர் ஸ்ரீ சிவஞானம் ஐயா அவர்களுடைய திருப்பாதங்களை பணிந்து அவர்தம் பாரியார் அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்விற்கும் சிவபூமி அறக்கட்டளையினுடைய நிகழ்விற்கும் வரவேற்பதில் நிறைந்த மகிழ்வு அடைகின்றோம். மதிப்புக்குரிய ஐயா அவர்களே, நீங்கள் வருகை தந்திருப்பது ஈழத் திருநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கிராமத்திற்கு. வட்டுக்கோட்டை தமிழர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பதி. வட்டுக்கோட்டையிலே இருக்கின்ற யாழ்ப்பாண கல்லூரியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கே இருக்கின்ற 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட அந்த பாடசாலை பல கல்வியாளர்களை உருவாக்கியது. அதற்கு மேலாக 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழர்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை உலகத்திற்கு எடுத்தியம்பியது. அந்த வகையிலே வட்டுக்கோட்டை பதிக்கு நீங்கள் இன்று எழுந்தருளி இருப்பது எல்லோருக்கும் சிறப்பையும் மகிழ்வையும் தருகின்றது. ஆகவே தமிழர்களுடைய வாழ்விலும் உலகெல்லாம் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாழ்விலும் ஒரு நிறைவான பதியிலே ஒரு நிறைவான கைங்கரியத்தை இன்று சிவபூமி அறக்கட்டளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு நீதியரசராக தொப்புள் கொடி உறவாக என்று சொல்லப்படுகின்ற எமது அயல் நாடாகிய தமிழ்நாட்டிலே இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீ சிவஞானம் ஐயா தம்பதிகளை நாம் எல்லோரும் கரகோஷம் செய்து இந்த மேடைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பெருமதிப்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வின் விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற சங்கானை பிரதேச செயலர் திருமதி கவிதா உதயகுமார் அவர்கள், இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் திரு அருணுருத்தன் அவர்கள் மற்றும் சிவபூமியினுடைய எல்லா நிகழ்வுகளையும் கண்டு கழித்து நிறைவாக முடியும் வரை இருந்து நம்மோடு ஒரு அன்பு தோழனாக வீற்றிருக்கின்ற துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குராஜா அவர்கள் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்ற வரைதர இருக்கின்ற இளம் சட்டத்தரணி தம்பி உமாகரன் ராசையா அவர்கள், அவர் அனைவரையும் இருகரம் கூப்பி இந்த நிகழ்விற்கு பணிவன்போடு சிவபூமியுடைய அறக்கட்டளை சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றோம். பெருமதிப்புக்குரியவர்களே, இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். பொதுவாக சிவபூமியுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் வருகை தருகின்ற பெருமக்களும் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோரையும் பெயர் குறிப்பிட்டு வரவேற்க முடியாமைக்கு வருந்துகிறேன். நீங்கள் எல்லோரும் நமக்கு இன்றியமையாதவர்கள். சிவபூமிக்கு பணம் தருபவர்கள் தான் இன்றியமையாதவர்கள் அல்ல, வாய்ச்சொல் தாரீர் என்று கூறுகின்றவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். ஆகவே எமது பணிகளை கண்டு கழித்து எமது பணிகளை ரசித்து எமது பணிகளுக்காக உங்களுடைய நல்ல ஒரு செய்தியை, நல்ல சிந்தனையை, நல்வரவை தருகின்ற உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் பணிந்து உங்கள் எல்லோரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய தலைவர் திருமுருகன் அவர்களே, விருந்தினராக வகிர்ந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தருமபுரி ஆதீனத்தினுடைய அட்டளை தம்பிரான் ஆட்சி எல்லோரையும் மகிழ்ச்சிருக்கின்ற துணைவேந்தர் அவர்களே, குழுமியிருக்கின்ற பெரியோர்களையும் இடையிலையும் அவையிலையும் குழுமியிருக்கின்ற மக்களே, பேராசிரியர்களே, தாய்மார்களே, இன்று வட்டுக்கோட்டை என்பது எல்லோருக்கும் தெரியும். பல வரலாறுகளை எழுதிவிட்ட ஊர் வட்டுக்கோட்டை. இந்த வட்டுக்கோட்டையிலே தேவாரம் தொடக்கம் புராண இதிகாசங்கள், காவியங்கள், இன்னும் இலக்கியங்கள், சமய நாடகங்கள் அனைத்தும் அரங்கேறிய நாள் இந்த வட்டுக்கோட்டை என்ற இந்த பிரதேசத்திலே. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றும் ஒன்று அரசியல் ரீதியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அது முடிந்த பாடில்லை, தமிழனுக்கும் முடியவில்லை. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் இன்று எல்லோரும் சிந்திக்கின்ற தீர்மானம். அந்த வகையிலே இந்த வட்டுக்கோட்டையிலே
பல சிந்தனைகள் என்னுடைய குருநாதர் இந்த வட்டக்கோட்டையை சார்ந்தவர். யாழ்ப்பாண கல்லூரியை ஆசியா கடனாற்றி சித்தங்கனியிலே தன்னுடைய பணிகளை தொடர்ந்தவர். சித்தங்கன் சிவன் கோவில், காளி பிள்ளையார் கோவில், இப்படி ஒரு வரலாறை கொண்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு புதுவிதமான வரலாறு அல்ல. திருமுறைகள் இங்கே இருந்துதான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. இங்கே வந்து இப்போ நல்லூர் திருவிழா காலங்களில் கூட பல பஜனைகள் திருமுறைகளை ஓதிக்கொண்டு வருவார்கள். இப்படி ஒரு சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த வட்டுக்கோட்டையிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த திருமுறை மடம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மறந்து எல்லோரும் ஏதோ ஒரு வகை தேவாரத்தை ஓத வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய நியமம். இடர் களைய வேண்டும் என்றால் இடர்களையும் பதியம் என்று தேவாரம் இருக்கின்றது. கிரகங்களாலே கஷ்டம் வந்தால் கோளர் பதியம் இருக்கின்றது. காசு இல்லாவிட்டால் பக்ரி பதியம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு தேவாரங்களும் ஒவ்வொரு வகையிலே அடியார்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அஞ்சக்கூடாது என்பதற்காகவும் திருமுருகர் அஞ்சி கொண்டிருந்தேன். நான் சொல்ல வேண்டாம், அஞ்ச வேண்டாம். அப்பர் சுவாமிகள் சொன்னார், அஞ்சாது அஞ்சாது என்று சொன்னார். இந்த வகையில் இங்கே துணைவேந்தர்களும் பல அஞ்சிய வரலாறுகளை தொட்டு காட்டினார். இப்படி எங்களோட வரலாறே எல்லாம் அஞ்சி வாழுகின்ற ஒரு வரலாறாகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த வட்டுக்கோட்டையில் ஆரம்பிக்கின்ற இந்த திருமுறை மடம் சிறந்து வழங்க வேண்டும். பல பேர் தேவாரத்தை ஓதுகின்ற ஒரு தன்மையும் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்திலே பாரதி பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீட்டை, இந்த இல்லத்தை வழங்கிய அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. நான் நல்ல ஒரு விடயத்துக்காக இந்த இல்லம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்தும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பராமரித்து நல்ல செய்தி இந்த இடத்திலிருந்து வரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகளை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்யும். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல். நமக்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தொன்மையான சைவ சமயத்திலே நமக்கு அடிநாதமாக விளங்குவது திருமுறைகள். அந்த திருமுறையினுடைய பயனாகத்தான் நாம் சாத்திரங்களை பெற்றோம். ஆக அந்த திருமுறைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணி திருமுறை பாடசாலை. அதைத்தான் இன்று வட்டுக்கோட்டையிலே தேவார மடம் என்று அவர்கள் சைவ சமயம் ஒரு பரந்து விரிந்த சமயம், எல்லாத்தையும் உள்ளடக்கி விளங்கக்கூடிய சமயம். அந்த சமயத்தை பற்றி எங்களை எல்லாம் விட மிக ஆழமாகவும் அகலமாகவும் நுண்மையாகவும் தெரிந்த மக்களிடம் நாம் எதை எடுத்துக்கொள்வோம்? சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருள் கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் என்று தாய்மான சுவாமிகளுடைய அருள்வாக்கு. எல்லாம் கற்றுத் தேர்ந்த உங்கள் முன்னால் என்ன சொல்வது? கால துருசுகள் எவ்வளவு உயர்ந்த சமயங்களையும் கை வைக்குங்கிறது நம்ம கண்காக பார்த்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு ஆக்கம் வேணும்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு தாய்மான சுவாமிகள் காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் நமக்கு சொல்றார். அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் சகத்தீரே. அந்த அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் தான் நமக்கு திருமுறைகள். அதுதான் தேவாரம். ஆக்கம் என்னங்கிறதுக்கு வள்ளுவ பெருந்தகை காக்கை கரவாறு கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உலக. ஆக்கம் வேணும்னா நீங்க காக்காய பார்த்துக்கிடுங்க. அதனாலதான் தாய்மான பெருந்தகையும்
காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். அந்த வகையில் 23 வருடங்களுக்கு மேலாக ஐயா அவர்கள் இந்த சிவபூமியிலே ஒரு பெரும் பணி ஆற்றுகிறார்கள். அந்த பணி என்னையை விட உங்களுக்கு தான் அவர்கள் செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாம் நீங்கள் தெரிந்தவர்கள். இன்பம் விளையான் வினை விளைவான், தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் சொல்லுவது சொன்னார். இந்த குரலுக்கு நீங்க பரிமேலழகர் உரையை படிக்கலாம், மணக்குடவர் உரையை படிக்கலாம், எத்தனையோ பெரியவங்க எழுதியிருக்கா உரை வேற்றுமைகளை படிக்கலாம். ஆனா ஆறு திருமுருகனார் ஒரு தடவை பார்த்தா இந்த குரலுக்கு விளக்கம் கிடைக்கும். இன்பம் விளையான் வினை விளைவான், தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண்ங்கிறதுக்கு இலக்கணமாக அவர்கள் அருமையான ஒரு திருவாசக அரண்மனை, ஒரு திருமந்திர அரண்மனை, மேலும் தேவார அரண்மனை, திருக்குறள்லாம் கெட்டு போறதாப்புல எனக்கு ஒரு செய்தி. அதாவது புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வரக்கூடிய இடையூறை பற்றி நமது பெரும் மதிப்பிற்குரிய வைஸ் சான்சலர் ஐயா எடுத்து சொன்னாங்க. ஆனால் துன்பம் உறவரினும் செய்கிற நெறியில் நின்று அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வட்டுக்கோட்டையிலே ஒரு அருமையான ஒரு தேவார பாடசாலை நிறுவி மக்களுக்கு எல்லோருக்கும் திருமுறை இசை ஒரு நல்ல தோத்திரம் சொல்லாம நம்ம வேண்டியாங்கு எய்துவதற்கு எளிய வழியே பக்தி தான். பக்தி வழியில் படுவோன் காண்கன்னு இருக்கு. அந்த காலத்துலலாம் தேவாரம்னு சொன்னால் அவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு தேவாரம் தெரியாதுங்கிறது சொல்றதே ஒரு நாகரிகமான ஒரு அவல நிலை. அதுகளையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு தேவார பாடசாலையை தொடங்குகிறார்கள். அதற்கு இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் தன்னுடைய குழந்தைகளை அங்கு கொண்டு வந்து இந்த பூமியை சிவபூமியாக வலிமையுடையதாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.